கும்பக்கரை அருவியின் நீர்பிடிப்பு பகுதிகளில் பெய்த கனமழை காரணமாக கும்பக்கரை அருவியில் வெள்ளப்பெருக்கு ஏற்பட்டுள்ளது. தேனி மாவட்டம் பெரியகுளம் அருகே மேற்கு தொடர்ச்சி மலை அடிவாரத்தில் அமைந்துள்ளது கும்பக்கரை அருவி. இங்கு நீர்பிடிப்பு பகுதிகளான மேற்கு தொடர்ச்சி மலைப்பகுதி, பட்டக்கானல், வெள்ளக்கிழவி, பாம்பர்புரம் உள்ளிட்ட பகுதிகளில் நேற்று மாலை முதல் இரவு 10 மணி வரை விட்டுவிட்டு கனமழை பெய்தது. இதனால் கும்பக்கரை அருவியில் நள்ளிரவு முதல் நீர்வரத்து அதிகரித்து வெள்ளப்பெருக்கு ஏற்பட்டுள்ளது. சென்னை கிழக்கு கடற்கரை சாலை இஸ்கான் கோவிலில் கிருஷ்ணர் ராதேவிற்கு சிறப்பு மலர் அபிஷேகம் நடைபெற்றது. இக்கோவிலில் 12வது ஆண்டு விழாவையொட்டி கிருஷ்ணர் ராதேவ் கடவுள் பச்சை நிறத்தில் உடை அணிவித்து அலங்காரம் செய்யப்பட்ட நிலையில் ஆர்த்தி நடைபெற்றது. இதனையடுத்து கிருஷ்ணர் ராதேவுக்கு டன் கணக்கில் வண்ண மலர்களை கொண்டு வழிபாடு நடத்தப்பட்டது. கோவையில் நடைபெற்ற பஞ்சாபி உணவு திருவிழாவில் ஏராளமானோர் கலந்து கொண்டு உணவு வகைகளை ருசி பார்த்தனர். கோவையை அடுத்த நவக்கரை பகுதியில் உணவுத்துறை அறிவியல் மற்றும் உணவக மேலாண்மை துறை சார்பாக இந்திய உணவுகளின் பாரம்பரிய சிறப்பை எடுத்துக்காட்டும் விதமாக கிச்சன் கார்னிவல் எனும் உணவு திருவிழா நடைபெற்றது. ஓஏ பஞ்சாபி உணவு திருவிழா எனும் தலைப்பில் நடைபெற்ற இதில் பஞ்சாப் மாநிலத்தின் பாரம்பரிய உணவு மற்றும் கலாச்சார சிறப்புகளை எடுத்துக் கூறும் விதமாக பல்வேறு உணவுகள் தயாரிக்கப்பட்டு பராமரிக்கப்பட்டன. மதுரையில் தனியார் அமைப்பு சார்பில் விஷ்ணு பகவானுடைய அவதாரமான பரசுராமன் ஜென்ம உற்சவத்தை முன்னிட்டு மாபெரும் ரத்த தான முகாம் நடைபெற்றது. இதில் ஏராளமான மக்கள் கலந்து கொண்டு தங்களின் ரத்தத்தை தானமாக வழங்கினர். கரூர் மாரியம்மன் வைகாசி பெருவிழாவை முன்னிட்டு கம்பம் வழங்கும் விழா நடைபெற்றது. கரூர் மாவட்டத்தில் மிகவும் பிரசித்தி பெற்ற ஸ்ரீ மாரியம்மன் ஆலயத்தில் வைகாசி திருவிழா நேற்று தொடங்கி வரும் ஜூன் 29ஆம் தேதி வரை 19 நாட்கள் நடைபெறுகிறது. 3 கொப்புகள் கொண்ட வேப்பமரம் பரம்புரை மூப்பெண்களால் வெட்டி எடுக்கப்பட்டு பாலாமால்புரம் பகுதிக்கு கொண்டு வரப்பட்டது. பாலாமால்புரத்தில் உள்ள விநாயகர் கோவிலில் அருகே கம்பத்திற்கு வேப்பிலை சுற்றப்பட்டு பக்தர்கள் தண்ணீர், பால் ஊற்றி மஞ்சள் குங்குமமிட்டு வழிபட்டனர். கம்பம் செல்லும் வழியில் அதற்கு முன்பாக இளைஞர்கள் மற்றும் இளம் பெண்கள் உற்சாக நடனமாடியவாறு சென்றனர். கள்ளக்குறிச்சி மாவட்டம் திருக்கோவிலூர் அடுத்த சிவனார் தாங்கல் கிராமத்தில் உள்ள ஊராட்சி ஒன்றிய நடுநிலைப் பள்ளியில் பகுதி நேர ஓவிய ஆசிரியராக பணிபுரிபவர் சு செல்வம். இவர் விஜயகாந்திற்கு பத்மபூஷன் விருது கிடைத்ததற்கு பெருமைப்படுத்தும் வகையில் கருப்பு எம்ஜிஆர் விஜயகாந்த் என்பதை குறிக்கும் வகையில் எம்ஜிஆர் போட்டோவாலேயே விஜயகாந்த் உருவத்தை ஓவியமாக வரைந்தார். இந்த ஓவியத்தை பார்த்த பொதுமக்கள் ஓவிய ஆசிரியர் செல்வத்தை பாராட்டி சென்றனர். தர்மபுரி மாவட்டம் நல்லம்பள்ளி அருகே லலிகம் கிராமத்தில் உள்ள அருள்மிகு ஸ்ரீபதி அங்காள பரமேஸ்வரி கோவில் திருவிழா நேற்று காலை பொங்கல் கூடை அழைப்பு மற்றும் உற்சவர் புறப்பாடு நிகழ்ச்சியுடன் துவங்கியது. இதனைத் தொடர்ந்து அங்காள பரமேஸ்வரி அம்மன் கோவிலில் பக்தர்கள் பொங்கலிட்டு வழிபட்டனர். பின்னர் அம்மனுக்கு சிறப்பு அபிஷேக, அலங்கார சேவை மற்றும் மகா தீபாராதனை நிகழ்ச்சி நடந்தது. தாம்பரத்தில் 2000 பேர் பங்கேற்ற மாநில அளவிலான வில்வித்தை போட்டி நடைபெற்றது. தமிழக வில்வித்தை சங்கம் சார்பில் 16வது மாநில அளவிலான வில்வித்தை போட்டிகள் 10ஆம் தேதி முதல் 12ஆம் தேதி வரை 3 நாட்கள் நடைபெற்றது. இதில் சென்னை, செங்கல்பட்டு, காஞ்சிபுரம் உள்ளிட்ட 36 மாவட்டங்களிலிருந்து சுமார் 2000த்திற்கும் மேற்பட்ட வில்வித்தை வீரர், வீராங்கனைகள் கலந்து கொண்டனர். 19 வயதிற்கு உட்பட்டோர் மற்றும் 21 வயதுக்கு மேற்பட்டோர் மற்றும் ஆண், பெண் என பல்வேறு பிரிவுகளில் போட்டிகள் நடைபெற்றது. இந்த மாநில அளவிலான வில்வித்தை போட்டிகளில் ஏற்கனவே பல்வேறு சாதனைகள் படைத்த தேசிய அளவிலான வீரர்களும் பங்கேற்றனர். சுமார் 2100 பேர் பங்கேற்ற இந்த போட்டியில் பல்வேறு பிரிவுகளில் விளையாடி தலா 3 பேர் தேர்ந்தெடுக்கப்பட்டு பதக்கங்கள் வழங்கப்பட்டது. மேலும் இந்த போட்டிகளில் தேர்ச்சி பெற்றவர்கள் தேசிய அளவிலான வில்வித்தை போட்டிகளில் பங்கேற்க உள்ளனர். நெல்லை மாவட்டம் கூடங்குளம் அணுமின் நிலையத்தில் 2வது அணு உலையில் பராமரிப்பு பணிக்காக மின் உற்பத்தி நிறுத்தப்பட்டுள்ளது. தற்பொழுது கோடைக்காலம் நடைபெற்று வரும் நிலையில் கூடங்குளத்தில் உள்ள 2வது அணு உலையில் பராமரிப்பு மற்றும் பழுது காரணமாக அணு உலை நிறுத்தப்பட்டு பராமரிப்பு பணிகள் நடைபெற்று வருகிறது. இதனால் தமிழ்நாட்டிற்கு சுமார் 525 மெகாவாட் மின்சாரம் பாதிக்கப்படும் என தெரிகிறது. கோடை காலத்தில் மின்சாரம் செயல்பாடு அதிகமாக தேவைப்படும் நிலையில் இந்த பாதிப்பு மின்சார தட்டுப்பாட்டு ஏற்படும் அபாயம் ஏற்பட்டுள்ளது. ஈரோடு மாவட்டம் பெருந்துறை காவல்துறையினர் பழைய பேருந்து நிலையம் அருகில் போலீசார் வாகன சோதனையில் ஈடுபட்டிருந்தனர். அப்பொழுது பவானி ரோட்டில் வந்த 2 இருசக்கர வாகனங்களில் நபர்களை நிறுத்தி சோதனை செய்த போது 3 பேரும் முன்னுக்கு பின் முரணாக பேசியுள்ளனர். சந்தேகமடைந்த பெருந்துறை காவல்துறையினர் 3 இளைஞர்களிடம் சோதனை செய்த போது ஆரஞ்சு நிற போதை மாத்திரைகளும், ஊசி, சிரிஞ்சு ஆகியவையும் இருந்தன. பின்னர் அவற்றை பறிமுதல் செய்த போலீசார் அவர்களை கைது செய்தனர்.